ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹீரோ எதனால் இந்த மாதிரி மாறினான்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு. அம்மா சாப்பாடு போட்டாங்கம்மா. சாப்பாடு ஒன்று தான் கேடு. ஏன் அப்படி திட்டுறீங்க? பின்ன சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வர. எங்கம்மா போற? வீட்டுல காலேஜ் தான் போயிட்டு வரேன். குடும்ப கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா நீ? அதுக்கு சாப்பிடும்போது திட்டுவீங்கம்மா நீங்க. பின்ன நீ சாப்பிட மட்டும்தான் நான் வீட்டுக்கு வர. எனி டைம் போனை பார்த்து இருந்தா எப்படி உருப்பிடுவ நீ? நான் எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போதும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு குடும்ப கஷ்டம் புரியுதா புரியலையா? உனக்கு அக்கா இருக்கு, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு, உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி ஊதாரி தரமா சுத்திக்கிட்டு இருக்க. புரியுதுமா, அதனாலதான் நான் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதாங்க. சாப்பாடு என்னக்கா சாப்பிடும்போது தின்னு நான் என்னக்கா பண்றது? நான் எங்க போய் தக்காரி சுத்திட்டு வாங்க அம்மா அப்படி திட்டுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி பயம்டா, ரொம்ப குடும்பத்துல கஷ்டம், அதை நினைச்சு பயப்படுறாங்க. நீ ஏன் இது பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு மேல கோட்டை கட்டாத, சாப்பிடு. எனக்கு வேணா கட்டிட்டு போக்க. டேய் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி சொல்லு பார்க்கலாம். சாப்பாடு வேணா கேட்க. நான் சாப்பிடும்போது எப்படின்னா ஒரு நாள் தான் நான் சாப்பிட்றேன். அப்பயே அப்படி தின்னா நான் என்னக்கா பண்றது? அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு இதுடா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த இதை தான் உங்க மேலே காட்டுறாங்க. சுற்றி சுற்றி அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சாப்பிடணும். சரி சாப்பிட்றேன். இந்தா, இல்லை கீழே வந்து சாப்பிட்றியா? சரி இங்கே சாப்பிடுவேன். சாப்பிடணும். இந்தா, என்ன நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன், சரியா? சரி. மச்சி எங்க மச்சி இருக்கு? மச்சி வீட்டில் இருக்கிற மச்சி. மச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் மச்சி. என்ன மச்சி சொல்லு மச்சி, உனக்குலாம் ஹெல்ப்பா சொல்லு. மச்சி கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பார்ட் டைம் வேலை போகணும். ஒரு வேலை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரேன் மச்சி. வேலையா? ஆமாம் மச்சி. எந்த வேலை தான் உனக்கு ஓகேவா? மச்சி எந்த வேலை எந்த ஓகே மச்சி. கொஞ்சம் வேலை சொல்லு மச்சி, பார்த்து சீக்கிரம் சொல்லு மச்சி. ஒரு பார்ட் டைம் ஜாப்பா? பார்ட் டைம் தான் மச்சி. சரி மச்சி, ஒரு பேக்கரி ஒன்று வேலை இருக்குது, போறியா? போகிறேன் மச்சி, எந்த வேலை இருந்தாலும் மச்சி நான் போகிறேன் மச்சி. சரி சரி, நான் கேட்டுன்னு அவங்கள்ட்ட கால் பண்ணிட்டு கேட்டுட்டு கால் பண்ணிட்டேனே. சரி மச்சி, சீக்கிரம் ஃபோன் பண்ணு மச்சி. சரி ஓகே மச்சி. கேட்டு ஃபோன் பண்ணு மச்சி. Am I coming, ma'am? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மேம், அதனால தான் காலேஜ் வர முடியல மேம். ஏன் உனக்கு மட்டும் தான் பிரச்சனையா? எல்லாருக்கும் வீட்டில் பிரச்சனை. ஏன் ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வருது இல்லை? உன்னை பற்றி எவ்வளோ பிரிண்ட் எடுத்து போகிறாங்க. இனிமே நீ காலேஜ் வராது, எதுக்கு வராத? இனிமே சைட் வெளியே போயிடு, சரியா? காலேஜ் வராத. சாரி மேம், இதுக்கு மேலே காலேஜ் வெளியே வந்துடுறேன் மேம். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மேம், அதனால தான் காலேஜ் வர முடியல மேம்.
அவனை ஏன் மேம் திட்டுறீங்க? அவனே வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அவன் தான் வேலைக்கு பட்டத்துமே வேலைக்கு போகிறான். அதனால தான் மேம் அவங்க காலேஜ் கூட வரல விட்டு வரலாம் தான் மேம் காலேஜுக்கு வராங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவன் படிக்கிற காலேஜ் சேர்ந்தா சரி வேணா ஒரு வாட்டி பண்ணி சொல்லிடுறேன். நாளைக்கு காலேஜ் வர சொல்லு சரியா? The person you have called is speaking to someone else. Call is speaking to someone else. You can wait or call again. The number you have dialed is currently busy. Please try later. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आपके द्वारा डायल किया गया नंबर நம்ம தான் என்ன பண்ற? சொல்லுங்க போலுக்குதா? என்னதுடா? அது வரை நீ எப்படி ஏற்று எனக்கு தெரியாது. நான் சொல்லு பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. வாழ ஒரு பையன் கூட கட்டி பையன் கூட யாரு? அதான் பையன் கொஞ்சம் இதாக இருந்தான். உனக்கு உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். இல்லை சரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் நேற்று தான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், பிஸி பிஸி பண்ணுறேன். ஃபோன் பண்ணி பாரு என்னன்னு. ஹலோ ஹலோ சொல்லு. நேற்று ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. ஆ நேற்று ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. சும்மா தான் எடுக்கல. சும்மா எடுக்கவே இல்லை. நேற்று உனக்கு கேள்விப்பட்டேன், நேற்று ஒரு பையன் கூட போனியா நீ வண்டியில்? இல்லையே. இல்லை நான் பார்த்தேன். யார் சொன்னாங்க உங்ககிட்ட? இல்லையா? அதனால நேற்று ஃபோன் பண்ணுறேன், நீ எடுக்கலையா? அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லையா? நான் உன்னை லவ்வே பண்ணல. யா இப்போ இத்தனை லவ் பண்ணுறேன்னு சுற்றி இருந்தது? மூஞ்ச ஃபஸ்ட்டு கண்ணாடி பார்த்துருக்கியா? என் மூஞ்சி நான் நாட்டு கண்ணாடியில் பார்க்கணும். லவ் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? தெரியல. போது தெரியலையா உனக்கு? தெரியல. அப்போ தெரியாது, இப்போ மட்டும் உனக்கு தெரியுதா? நாம சாச்சி அதை பற்றி என்கிட்ட பேசவே பேசாம. டேய் மச்சி, டேய் மச்சி, டேய் மச்சி.